point is that, see, I have said this, Anna, many a times I have said this. One of my prelims was, I think it was 2000, I think 2016, I think 2016 or something. I went for interview. Okay, I went for interview and correct. So I turned 30. அப்பதான் அந்த பாயிண்ட்ல வந்து I wrote many of the tests. Okay, 29 to 30. So on the point I wrote many tests, many SBA, RBA and so many things. That is when I changed to anthropology. Then I got away from the shackles of notes. The first time I was feeling free in UPSC was that moment. It's very strange, la? When you are in pain, you feel the free liberty. That's how life teaches you. Okay, till then, I was young, I was with the notes and it shackled me like anything. But that moment was like a free liberating moment. What to read? All to read. Dey enna padi read all the read. Appo point enna I read that and then I wrote that mains. Okay, I wrote that mains for the first time. I was like, when I came out, I called my friend and I said, this time I'm becoming an officer. Then I came to my home, எங்க அம்மாட்டெல்லாம், எங்க அம்மா வந்து என்ன சாப்பிட்டியாடா, ஒரு IPS பார்த்து சாப்பிட்டியா கீப்டியா, என்ன இந்த ஒரு படத்துல இவன் கேட்பான் தெரியுமா, அந்த MR ராதா, என்ன சீரியஸா நான் பண்ணேன் அன்னைக்கு, ஒரு மெதப்புல தான் இருந்தேன். அது ஏன்லாம் தெரியல. ஒரு கடையில போய் ஏதோ வாங்கினேன், ஓகேவா, தந்தூரியோ ஏதோ வாங்கினேன், அவன் ஏதோ கொடுக்கல, உடனே என்ன நீ ஒரு IPS கிட்ட இப்படியா பேசுவ? It was like the feeling that I never got. Geography is a good option, but I did not study. But anthropology, after that it was a altogether different game in this. Fifth mains, that was fifth main. Then only I'm realizing, ada paavi idatha ivlo naal pannirkanumada. It was like not like current affairs padinga, idha padinga, talagila padinga, adala edume kediyadu. Option olunga padinga, avladhaan. Okay, இதுல பெரிய ட்ரிக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பப்ளிக் எம்பர் அண்ட் எம்பர் படிக்கிறேன். ஓகேவா? So the point was that then I went for interview. ஆனா இன்டர்வியூல I scored very less. I scored around, I don't know, 140, 135. I had a very strange feeling of not able to talk to people, which is ironical, which I have to do it now a lot. லைஃப் புரியுதா? லைஃப் வந்து நீங்க எதற்கெல்லாம் பயப்படுறீங்களோ, லைஃப் என்ன பண்ணா அதை எடுத்துட்டு வந்து மூஞ்சி முன்னாடி இப்படி காட்டும். பாத்தியா பாத்துக்கோ, இதுக்கு தானே பயந்த. டேய் ஏன்டா இருடா, டென்ஷன் ஆகுது. I was most scared to talk to people. It is not like அது என்னது இன்ட்ரோவர்ட், இதெல்லாம் கதை. இன்ட்ரோவர்ட்ல யாரும் கிடையாது, பேசணும்னா பேசுவாங்க. It's just that அந்த fear when you remove it, you will talk to people very nicely. ஆனா I was very scared. I was not. அப்போ mark came low. Then I was like 30 தாண்டிருச்சு. இதுக்கு மேல என்னத்த படிச்சுக்கிட்டு போறா. நான் என்ன பிளான் வச்சிருந்தேன்னா 30க்குள்ள, I have said this, 30க்குள்ள ஒரு வேலை வாங்கணும், 30க்குள்ள கல்யாணம் பண்ணணும். இவ்வளவுதான் அதிகபட்சமான ஒரு எண்ணமே, இவ்வளவுதான் இருந்துச்சு. ரெண்டுமே இல்ல. போடா, புத்தர் என்ன பண்ணாரு, போகடான்னு நானும் போயிட்டேன். எங்க எவ்ரிபடி வாஸ் லைக் ஒன் மோர் அட்டெம்ப்ட் யூ கிவ் ஒன். போடா, இதுக்கு போதும், எனக்கு நான் இந்த இடத்துல தேய்ச்சது போதும். I did not study. Okay, I did not study. Result will come later தான் தெரியும்ல. The marks will come a little later. The final, all of them, அதான் எப்படி பாஸ் ஆனீங்க எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சு. ஆமா, நான் வந்து ஃபார்மர்ஸ், அது என்னது, நான் வந்து ஃபார்மர்ஸோட பையன், அது ஏதோ ஃபார்மர் பையன், நான் இது விளக்குல இருந்து படித்தேன். இதெல்லாம் எதுவுமே பொய், எல்லாமே பொய். நான் இன்ஸ்டியூட்லயே படுத்து கிடந்து படிச்சேன்னு ஒருத்தர் சொன்னதெல்லாம் இருக்கு. ஒரு நாள் படிச்சது, அன்னைக்கு என்னன்னா ஏதாவது எது இருந்திருக்கும், ஃப்ளட் கிட்ட இருந்திருக்கும், அன்னைக்கு அப்படியே வீட்டுக்கு போகாம இங்க படுத்திருப்பாரு. அப்படியே அதை மாத்துறது, புரியுதா? இது உண்மை கதை, நான் சொல்றது போய் இல்ல. பட் ஆனா பாயிண்ட் என்னன்னா, அதுக்கப்புறம் எனக்கு அது பார்க்க எரிச்சலா வந்துச்சு. ரோமன் சைனில இருந்து பாத்துட்டு இருக்கேன், கதையா அடிச்சு தள்ளுவாங்க. இதுக்கு மேல இந்த எக்ஸாம் வேணாம் போனா. அப்போ படம் பார்த்து ஏதோ படம் பார்க்கறது தான் சுத்திட்டு இருந்தேன். பாத்துக்கலாம். 31 ஆயிடுச்சு, ஆனா என்ன பண்ண போறோம்லாம் தெரியல. அப்புறம் மார்க் கேம். சரியா, என் ஃப்ரெண்டு வந்து என் பக்கத்துல உட்காந்துருந்தான். அந்த பையன் வந்து மார்க்கை பார்த்துட்டு இது சொல்றா அப்படின்னா. நான் சொன்னேன் என்னோட ஐடி எல்லாம். அவன் பார்த்துட்டு, டே பாடுறா இது அப்படின்னா. பார்த்தா மார்க் வச்சுக்கோ. டே பாடுறா நல்லா 2 மார்க்டா அப்படின்னா. 2 மார்க்கா?
அவ்வளோ நேரம் நல்லா தாங்க இருந்தேன். அவ்வளோ நேரம் நானும் பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஜாக் ஸ்பேரோ என்னோ பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு இங்க பார்த்த உடனே அதுல பெனலூப் க்ரூஸ் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமா. அது அந்த படம் வந்து பெனலூப் க்ரூஸ், ஜாக் ஸ்பேரோ அது புதுசா வந்துச்சு அது. பட் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பெனலூப் க்ரூஸும் தெரியல, ஜாக் ஸ்பேரோவும் தெரியல. அங்க ஒருத்தனை தூக்கில எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ சரி ஓகே அப்படின்ட்டு நான் வெளியே வந்து ஐ ஆஸ்ட் சங்கர் சார் ஃபோன் பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு, இது வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல கிடைச்சிரும்டா. ரிசர்வ் லிஸ்ட்னா யூ வில் கெட் சம் ரிசர்வ் லிஸ்ட்ல. அப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு சரி ஐ சேட் ரிசர்வ் லிஸ்ட் ஷோரா சார்? அப்போ ஷோரா, ஆனா எழுதிரு. சார் என்ன சார் எழுத வேணாம் நான் முடிவு, அந்த முடிவெல்லாம் எடுக்காதரா. இவ்வளோ நேரம் அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் நான் இன்னொரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்றாரு. அவர் எனக்கு அந்த இன்டர்வியூல ஃப்ரெண்ட் ஆனாரு. அவருக்கு இந்த மேட்டர்லாம் தெரியும். நான் போய் கேட்டேன், அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னாரு இல்ல சிவா வந்துரும், 2 மார்க் வந்துருமா ஜி, ஷோரா ஜி. அவரும் என்ன பண்ணாரு, திருப்பி எழுதுங்க. 10 நாளோ 15 நாளோ தான் இருக்கு. நான் ஒண்ணுமே படிக்கல. 10 நாள் தான் இருக்கு, 10-15 நாள் தான் இருக்கு. சரி ஓகே படிச்சு எழுதிடலாம். ஆனா when I started to read, it was like, you know, I could not read properly. ஏன்னா டைம் வாஸ் வெரி வெரி லெஸ். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு இங்க ஃபைனல் டெஸ்ட் வைப்பாங்க தெரியுமா, மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு 3 டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். சரி ஓகே எழுதுவோம், நெக்ஸ்ட் வாட்டி போய் டைரக்டா எழுதிடுவோம் அப்படின்னு. இந்த மார்க் டெஸ்ட்ல எழுதிட்டு வெளியே வர எனக்கு வந்து 45 இன்னும் வருது, 45 தான் வருது. வெளியே வந்து டிஸ்கஸிங் சண்டை போட்டுக்கிறானுங்க. 75 தான்டா வந்திருக்கு. 75யா? வெளியே சண்டை நடக்குது. எனக்கு 75, இவன் 80. சரி என் ஃப்ரெண்டு உள்ள ஒருத்தன் எழுதிட்டு வந்தான். சரி அவனை விசாரிப்போம், என்னடா எப்படிடா இருந்துச்சு டெஸ்ட்னா, இல்லடா சரியா பண்ணலடா. எவ்வளோடா வந்துச்சு? டே 65 வருதுடா. நான் அப்பதான் 45ல எங்கேயோ. சரி ஓகே, இந்த இதுல ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, ஏவா பியா அப்படின்னு. நம்மளுக்கு 10ன்னு ஒரு ஆன்சர் வந்துருக்கும். என்னடா இவனுக்கு ரோமன் லெட்டர்ஸ்ல சொல்றானுங்க, நம்மளுக்கு நம்பர்ல வந்திருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். சீரியஸாவே வீட்டுக்கு போய் 1 வீக் இருக்கு சரியா, எனக்கு அல்லு கிளம்புதுங்க. அது என்ன பண்றதுன்னு தெரியல. எழுதுட்டா எழுத வேணாமா? இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆர்பிஐ எழுதலான்னு தான் நான் அந்த அட்டெம்ப்டை விட்டு வச்சிருந்தேன். அந்த ஆர்பிஐ எக்ஸாம் அன்னைக்கு தான் மார்க் டெஸ்ட் எழுத வந்தேன். அடப்பாவி, இருக்கிற இறுதியும் விட்டுட்டியடா. இப்போ ஆர்பிஐ எழுத முடியாது, போனா உள்ள சேர்க்க மாட்டான். சரி அப்புறம் திருப்பியும் சரி வேணாம் அப்படின்ட்டு அந்த மண்டே படிக்கல. டியூஸ்டே ஒரு மண்டே ஈவினிங் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது சொல்ல முடியாது. பட் ஆனா அந்த ஒரு ஒரு அந்த மண்டே ஈவினிங் வந்து ஐ ஷட் மை செல்ஃப் டவுன். அவ்வளோதான், விட்டேன் அவ்வளோதான். இதுக்கு அப்புறம் இதை பத்தி திங்க் பண்ண வேணாம்னு நைட் வந்து தூங்கிட்டேன். டியூஸ்டே ஐ காட் அப், ஸ்லோவா அந்த புக் வச்சிருந்தேன்ல 2012 ஒரு புக்கு, 2012 அந்த அரிஹந்த். ஸ்லோவா வாட் ஐ டிசைடட் வாஸ், டியூஸ்டே பாலிட்டி படிப்போம், வெட்னஸ்டே ஜியாகிரபி படிப்போம், தேர்ஸ்டே எக்கனாமிக்ஸ் படிப்போம், ஃப்ரைடே ஏன்ஷியன் மெடிவல் படிப்போம், சாட்டர்டே மாடர்ன் படிப்போம். சத்தியமா இதை மட்டும்தான் அப்படியே ஸ்லோவா பண்ணிட்டே இருந்தேன். ஆனாலும் தேர் வில் பி சோ மெனி லேக்யூனால. ஸோ வாட் ஐ டிசைடட் வாஸ், சரி எப்படியோ எழுதிட்டோம், ஹால் வரைக்கும் போவோம், அப்புறம் டிசைட் பண்ணிப்போம். அப்புறம் அங்க போனேன், நான் போய் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பசிக்கும்ல, சரி சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு டிசைட் பண்ணுவோம். சாப்பிடும்போது காஃபி குடிச்ச உடனே இன்னொரு தெம்பு வந்துருச்சு. சத்தியமா சொல்றேன், அந்த புக்கு தான் இருந்துச்சு என்கிட்ட. அந்த புக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் இன்னும் ஆன்டி சைக்ளோன்னா லெஃப்டா ரைட்டா இதெல்லாம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆன்டி சைக்ளோன் லெஃப்டா, டிராபிக்கல் சைக்ளோன் இது அந்த புக்கில் இருக்கும். ஓகேவா? சரி இதை சாப்பிட்டோம், சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், போய் அந்த கேட் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடும். சரி கேட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ட்டு, சரி கேட் வரைக்கும் வந்துட்டோம், நம்ம நம்பர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். அந்த நம்பர் பார்த்த உடனே என்னன்னு தெரியலங்க, உர்ரா போலாம் வாடா பார்த்துக்கலாம். ஃபெயில் ஆனா ஒரேடியா முடிஞ்சு போச்சு, தலையில மொட்டை அடிச்சு ஓ தேவையே இல்லை. பாஸ் ஆனா மெயின்ஸ் எழுதலாம், இவ்வளவுதானே. ஃபெயில் ஆச்சுன்னா இனிமே எழுதவே வேணாம், விட்டுறலாம். சரி 70 80 என்னன்னு சொல்றானுங்க, எழுதிட்டோம். சரி சின்ன பசங்க வந்துட்டு, நான் அப்படிதான் நினைச்சேன். சரி அவங்க வந்துட்டாங்க, நம்ம அவுட்டு, சரி வயசானவங்க போயிடணும், அவ்வளோ வயசாகல போயிடணும் அப்படின்னு. ஆனா அந்த ப்ரிலிம்ஸ் when I came back 70 80 எல்லாம் இந்த சைட்ல இருந்துச்சு, எனக்கு 62 அதுல நெட்டு. அந்த நைட் எனக்கு தெரியும், அந்த நைட் எனக்கு தெரியும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒன்றும் இல்லை, எந்த இதுவுமே ஒன்றும் இல்லை. எப்படி அது கிளியர் ஆகும் சொல்லுங்க?
நான் மேஜிக் அதுல ஒரு ட்ரிக்ஸும் இல்லை. இது 2017 ப்ரிலிம்ஸ். எப்படி வந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்லுங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன கடைசியா பண்ணேன், இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு, இதுல நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் பெருசாலாம் படிக்கல அந்த வருஷம். நான் ஏன் இன்டர்வியூல கம்மி மார்க் வாங்கினேன்னா பேப்பரே படிக்கல. நான் பேப்பர் படிக்கிறது ரொம்ப நாள் முன்னாடியே பிகாஸ் ஆஃப் இந்த டாப்பர் ஸ்டாக் தான் எனக்கு எரிச்சலா வரும். நான் இங்க உட்காந்து மாங்கன்னு படிச்சுருப்பேன். அவங்க வந்து அசால்ட்டா என்ன பண்ணிடுவாங்க, நான் பேப்பரே படிக்கல. சின்ன வயசுல என்ன புரியாதுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வேலிடிட்டின்னு நம்மளுக்கு புரியாது. நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அது ஃபேஸ் வேல்யூல ஃபேஸ் வேல்யூல எடுப்போம். ஆனா அவங்க என்ன படிச்சாங்க, எப்படி படிச்சாங்க, எங்க இருந்தாங்க. இன்னொன்னு, அவங்க ஒரு மெம்பர் தான், 1000 பேர் பாஸ் ஆயிருக்கான். அவனை எவனுமே நம்ம பார்த்தது இல்ல, அவங்கிட்ட நம்ம பேசினது இல்ல. இப்படி ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம இன்னைக்கு புரியுது, அன்னைக்கு புரியல மரமண்டைக்கு. ஓகேவா? அதனாலேயே நான் இந்த இந்த இதெல்லாம் பண்ணேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி அது கிளியர் ஆகும். 2017, 12, 13, 14, 15, 16, 17 வந்து இந்த 6th attempt. நான் படிக்கல, என்னால் படிக்கிற டைம் இல்லை. ஆனா எப்படி கிளியர் ஆச்சு? இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்ட்லாம் நான் படிச்சுட்டா போனேன். ஐ வென்ட் தேர் வித் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ நியூ ஸ்டஃப். ஓகே, ஹிஸ்ட்ரினா எனக்கு அந்த இதுல படிச்சு வச்சுக்கிட்டேன். உள்ள போய் அண்டர்ஸ்டாண்டிங்கை லாஜிக்கா அப்ளை பண்ணுவோம். வந்துச்சுன்னா பார்ப்போம், ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கிளம்பி போயிடும். ஆனா இட் கேம், ஐ ரோட் அகெயின், திருப்பி மெயின்ஸ். அந்த வாட்டி எத்தனை மார்க்ல போச்சு தெரியுமா? அந்த 2016ல எத்தனை மார்க்னா 2 மார்க். இன்டர்வியூ, அதாவது என் ஃப்ரெண்ட் அதான் சொன்னல 2 மார்க். திருப்பி எழுதுனேன், திருப்பியும் இன்டர்வியூ, திருப்பியும் மார்க் வந்துச்சு, திருப்பி அதுலயும் அவுட்டு. அதுல எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கும்? 1. அதெல்லாம் இல்ல, 2 தான். இந்த சைடு 2, இந்த சைடு 2. எனக்கு அந்த லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அழுவே வரும், சிரிப்பு தான் வந்துச்சு. திருப்பி 2 மார்க். வாட் இஸ் திஸ் கை, வாட் இஸ் திஸ் மேன், வாட் இஸ் திஸ்? சத்தியமா சிரிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு, அது சொன்னல, the one bad thing that I wish I did not do was smoking. ஸோ முதல்ல ஏதாவது பார்த்தா தம்ம தான் அடிக்க போறது. ஸோ என் ஃப்ரெண்டு சிரிச்சுட்டே இருக்கேன். இந்த மாதவன் ஒரு படத்துல, மின்னலை படத்துல மாதவன் சிரிச்சுன்னு இருப்பான் தெரியுமா? ஏன் சிரிக்கிறானே தெரியல. என் ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்துனே இருக்கான், என்னடா ஏதாவது தம்ல ஏதாவது கலந்துட்டானுங்களா என்ன? See, this is what I learned from all these years is things happen when we work. இதுல ட்ரிக்கு, மேஜிக்கு, எலிமினேஷன் டெக்னிக்கு, நான் இதை ட்ராப்பு, யாரும் நம்மளை ட்ராப் பண்றதுக்குலாம் இல்லை. படிக்கணும். படிக்கலைன்னா நம்மளுக்கே வச்சுக்கிற ட்ராப். ஓகேவா? கேன் யூ கோ? இது வந்து நான் இதுல எந்த கலப்படமும் இல்லாம இதுல ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் ரிடாக்ட் பண்ணிருக்கேன். அது சொல்லக்கூடாது கிளாஸ்ல, அதனால நான் அதை ரிடாக்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா அதர் திங்ஸ் வாட் எவர் ஐ ஹவ் செட் ஹேப்பன்ட் இன் ஆல் பிளெயின் சைட் இன் தட் டைம் பீரியட். அதை நான் பார்த்த அப்புறம் தான் அதுலதான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன். ரீட் புக்ஸ், பேப்பர், யூ வில் கிளியர். அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? கேன் யூ டூ தட்? போட்டலாமா? எனக்கு நிறைய ட்ரிக் எடுத்துட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you.